என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை வேளையிலே நாம் இப்பொழுது பார்க்க போகிறதான தேவ செய்தி, ஸ்திரீகள் சபையிலே பேசலாமா, ஸ்திரீகள் சபையிலே பிரசங்கம் பண்ணலாமா என்கிற தலைப்பின் கீழாக ஒரு செய்தி நாம் பார்க்க போகிறோம். சமூக வலைதளங்களிலே, கிறிஸ்துவே மார்க்கத்தினுடைய ஊடகங்களிலே இன்றைக்கு அநேக பெண் பிரசங்கிகள் அவர்கள் பிரசங்கம் செய்வதை நாம் காண்கின்றோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கும் ஆண்களைப் போல உரிமைகள் இருக்கிறது, ஆண்களையும் பெண்களையும் தேவன் சமமாக நடத்துகிறார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நாம் ஒன்றாகி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி ஒரு ஆண்களைப் போல பிரசங்கப்படுத்தல நின்று அவர்கள் பிரசங்கித்து வருவதை நாம் காண்கிறோம். ஒரு சிலர் முக்காடுகள் போட்டு பிரசங்கிக்கிறார்கள், ஒரு சிலர் முக்காடு இல்லாமல் பிரசங்கிக்கிறார்கள், ஒரு சிலர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு பிரசங்கிக்கிறார்கள், ஒரு சிலர் டி ஷர்ட்டுகள் போட்டுக்கொண்டு பிரசங்கிக்கிறார்கள், ஒரு சிலர் ஆபாசமான உடைகளை அணிந்து வெளிநாட்டு பிரசங்கிமார்களை பிரசங்கிக்கிறதை நாம் காண்கிறோம். ஒரு சில ஸ்திரீகள் நகைகளால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு உதட்டுகளில் சாயம் அடித்துக் கொண்டு தலைமயிருக்கு சாயம் அடித்துக் கொண்டு பிரசங்கிக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எங்கள் மூலமாக பேசுகிறார். நாங்கள் நல்ல விதமாய் பேசுவது ஆண்களுக்கு பிடிப்பதில்லை, ஆண் பிரசங்கிமார்களுக்கு பெண் பிரசங்கிமார்கள் நன்றாக பேசுவது பிடிப்பதில்லை, பொறாமையினாலே இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கித்து வருவதை நாம் காண்கிறோம். பெண் பிரசங்கம் பண்ணலாமா வேண்டாமா என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எல்லாருமே எடுக்கிற ஒரு 2 வசனங்களை நாம் எடுக்க போகிறோம். செய்தி கொடுக்கலாம், ஸ்திரீகள் சபையிலே செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லுகிறவர்களும் இந்த வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டுவார்கள். ஸ்திரீகள் சபையிலே செய்தி கொடுக்க கூடாது அப்படி சொல்றவங்க என்ன செய்யறாங்க? இந்த 2 வசனத்தை காட்டுறாங்க. நாம் இப்ப அந்த 2 வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பேசுவோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அடுத்தது, அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுவது அயோக்கியமாய் இருக்குமே. தேவவசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றிருந்தால் எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால், இங்க பவுல் சொல்லுகிறார், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையில பேசுவது அயோக்கியமாய் இருக்குமே. ஒரு அயோக்கியத்தனம் பண்ணும் அப்படின்னாக்கி சபையில ஸ்திரீகள் பேசுறதுன்னு சொல்லி பவுல் சொல்றார். பைபிள் சொல்றது நான் சொல்லல. இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிருவோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவை கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினானேல் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தோம் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஸ்திரீகள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவர்களாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும்
புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். என்னத்தினாலே நீ மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறலுக்கு உட்பட்டார். இந்த 2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது சபையில பேச வேண்டாம் என்று பவுல் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். மற்றொரு வசனத்திலே தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவள் அடக்கமடைவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. இப்போ நிறைய பிரசங்கமார்கள், ஆண் பிரசங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாருமே சமமா இருக்கிறோம், அதனால பெண்கள் பிரசங்கிக்கலாம், பிரசங்கம் பண்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தன்னுடைய மனைவிமார்களை என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்றதுக்கு அனுமதிச்சிடறாங்க. அந்த பொம்பளைகளை என்ன செய்யறாங்க, ஆம்பளைங்க மாதிரி பிரசங்கம் பண்றதுல நின்று ஒரு பிரசங்கம் பண்றதான ஒரு அயோக்கியத்தனத்தை நாம் வேத வசனத்தினூடாக காண்கிறோம். பைபிள் பேச வேண்டாம் சொல்லி இருக்குது, பிரசங்கம் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருக்குதா? பைபிள் பேச வேண்டாம் தானே சொல்லி இருக்குது, செய்தி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இருக்குதா? பைபிள் அமைதியா இருக்கணும் தான் சொல்லி இருக்கு, அதுக்காக பிரசங்கம் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருக்குதா? பிரசங்கம் பண்ணுவதற்கு பொம்பளைக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு அவருடைய கேள்விகள் வெளிப்பாடு இல்லாத ஒரு காரணம் தான். நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி வரும்போது இந்த பெண்கள் பிரசங்கிப்பதை குறித்து அமெரிக்க தேசத்திலே எந்த பெண் பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறார்களோ அடுத்த மாதிரி செய்திகளை கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும், தீர்க்கதரிசி பிரணாம் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பயிலரிசியில வாயை திறக்கல. அவருடைய உபதேசம் அப்படி இருந்தது. அற்புத அடையாளங்களோடு நிரூபிக்கப்பட்டதானே உபதேசம். எத்தனையோ ஸ்தாபனங்கள் அங்கு இருந்தது, எத்தனையோ திருத்துவ ஸ்தாபனங்கள் இருந்தது. ஆனா அமெரிக்க தேசத்தையே தீர்க்கதரிசியுடைய செய்தி கலக்கியது. மாற்று சபையில் இருக்கிறதானே அநேக போதகர்கள் கூட தீர்க்கதரிசி பிரணாம் வந்து என்ன செஞ்சாரு, போராட்டினார்கள். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருந்தது. ஏன் ஸ்திரீகள் பேசக்கூடாது என்று தீர்க்கதரிசி கடினமாய் பேசினார். இன்னைக்கு நிறைய இயேசுவர்கள் பிரசங்கப்படத்துல இருந்து பிரசங்கம் பண்றாங்க. ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது? பெண் ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது? பெண் நல்லவளாய் இருப்பா, ஆனா பிரசங்கம் படத்துக்கு வந்ததுன்னா அவள் இயேசுவேல் அறம்பா இருக்கிறான். வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் ஆதாமை அவளை உண்டாக்கின போது இருவரையும் சமமாக படைத்தார். ஆணுக்கு பெண் சமம், 2 பேருமே ஈக்குவல். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறலுக்கு உட்பட்டார். சர்ப்பமானது ஏவாளிடத்தில் வந்த போது மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை யாருக்கு வந்துச்சு? ஆதாமுக்கு வரல, ஏவாளுக்கு தான் வந்துச்சு. சர்ப்பத்தோடு விபச்சாரம் பண்ணா, சர்ப்பத்தின் ரத்தத்தை மானிட வர்க்கத்துக்குள் கலந்தா. இதனால தேவன் செஞ்சாரு, சர்ப்பத்தை சபித்தார், ஏவாளுடைய சரீரத்தையும் சபித்தார், ஏவாளுடைய பால் அங்கங்களை சபித்தார். ஆதாம் அவர் சபிக்கல, ஆதாமுக்கு தண்டனை கொடுத்தார். நீ வந்து வார்த்தையினாலே உனக்கு எல்லாமே உண்டாகும்படியாக சிருஷ்டிக்கும் அதிகாரத்தை கொடுத்துருந்தேன், இப்ப அந்த சிருஷ்டிக்கு அதிகாரத்தை எடுத்துட்டீங்க. இனிமேல் என்ன செய்யணும்? உழைப்பினாலே உன்னுடைய பிரயாசத்தினாலே சாப்பிடணும் அப்படின்ட்டார். ஏவாள்கிட்ட வந்த போது நீ புருஷனை விட்டு சர்ப்பத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனி நீ புசித்தபடினாலே உன் ஆசை என்ன செஞ்சிருக்கும்? புருஷனை பற்றி இருக்கும். எப்போ நீ கர்ப்பவதியாகி பிள்ளைகளை பெறும்போது, பிள்ளைகளை தமிழ் பைபிள்ல பிள்ளையை பெறும்போதுன்னு இருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல பிள்ளைகளை பெறும்போது வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? ரெட்ட குழந்தை. இவன் சர்ப்பத்துக்கு சுமக்கிறா, இன்னொன்னு ஆதாமுக்கு சுமக்கிறா. ஒரு ஸ்திரீ மீறலுக்கு உட்பட்டதுனாலே விபச்சாரத்தில் ஈடுபட்டார். யாரு? ஏவாள். ஏவாள் ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது, மறைமுகமாக, நேரடியான வார்த்தை கிடையாது. இதை குறித்து நம்ம நிறைய பிரசங்கத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. இதை மறுபடியும் இந்த இடத்துல நம்ம புகுத்த முடியாது. இப்ப யூடியூப்ல யாராவது நீங்க கேட்டது கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி ஏவாள் வேசினாக்க நீங்க நான் போட்டுக்கிற முன்னாடி பதிவே சர்ப்பத்தின் நிமித்த குறித்து நீங்க பார்க்கணும். ஏவாள் எப்படி சர்ப்பத்தினால் கற்பழிக்கப்பட்டால் அப்படிங்கிற செய்தி போட்டிருக்கிறீங்க. ஏவாள் சர்ப்பத்தினால கற்பழிக்கப்பட்டால்ங்கிற தலைப்புல செய்தி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க இதை கேள்வி கேட்கலாம். சோ இது கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே
தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. ஏற்கனவே அந்த செய்தியை கேட்டதுனாலே அவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஆனா அந்த செய்தியில இல்லாம நீங்க வேற ஒரு சபையில இருந்தீங்கன்னாக்கே இந்த செய்தி இப்ப நான் சொல்றது புரியாது. சோ ஏவாள் புருஷனை மீறி புருஷன் இல்லாத நேரத்தில் சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து சர்ப்பத்தோட உறவு கொண்டு சர்ப்பத்துடைய வித்தை சுமந்து பூமியில விட்டதுனாலே கீழ்ப்படியாமைக்குள்ள போனான். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆதாமை தலைவனாகவும் ஏவாளை அடிமையாக வைத்தான். ஆதாம் அவன் உன்னை ஆண்டு கொள்வான், உனக்கு நீயே ஆண்டு கொள்ள முடியாது. ஆதாமுக்கு ஈக்குவலா உன்னை நான் படைச்சிருந்தேன். ஆனா நீ என்ன செய்யல? நீ கீழ்ப்படியாம அந்த தப்பு செஞ்சதுனாலே இனிமேல் உனக்கு தலையாது. இனிமேல் உனக்கு தலைவன் யாரு? உன்னுடைய புருஷன். நீ பிள்ளைகளை பெறும்போது இதுவரைக்கும் நீ பிள்ளை வைக்கும் போது இன்னொருத்த கூட ஆசைப்பட்டு உன் வயிற்றுல இருந்துச்சு பிள்ளை பெத்த. ஆனா இப்ப பிள்ளை வரும்போது உன்னுடைய ஆசை உன் புருஷன் மேல இருக்கும் அப்படின்ட்டு. யாருக்கு பிள்ளைங்க பெரியோ அவன் மேல ஆசை வரும் அப்படின்ட்டார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏவல் சர்ப்பத்தோட நீ உன் ஆசை சர்ப்பத்தோட இருக்குன்னு அவர் சொல்லு. ஆசை யாரோட இருக்கும்? புருஷனோட ஆதாமோட இருக்கும் அப்படின்ட்டார் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆசை யார் மேல இருந்துச்சு? சர்ப்பத்தோட இருந்துச்சு. சர்ப்பத்தோட இருந்தனால அதை உறவு பண்ணும். இப்ப அவளுக்கு திடீர்னு ஆசை என்ன பண்ணுச்சு? ஆதாம மீறணும்னு நினைச்சிட்டான். ஆதாம மீறணும்னு வந்ததுனால அதை மறைமுகமா சொன்னா பிரசங்கம் விளையாடணும்னு நினைச்சிட்டான். ஆதாம் என்னென்ன செஞ்சானா அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டான். ஏனென்றால் அவள் வேசித்தனம் பண்ணுவதற்கு ரெடி ஆகிட்டான். ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம். இந்த நாட்களில் இருக்கிறதானே பெண் பிரசங்கியார்கள் அப்படிதான். அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து செய்தி கேட்பதற்கு அவர்களுக்கு பலனில்லை. அவர்கள் பாஸ்டருடைய ரேங்க் எடுத்து பிரசங்கப்படுதல உபதேசம் பண்ணுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். வசனம் அங்க சொல்லுது, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயாளர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. நீ டாக்டரின் பேசக்கூடாது, உபதேசம் பேசக்கூடாது. அப்ப உபதேசம் எங்க பேசுவே? புல்பீட்ல இருந்து பேசுவே. கீழே யார் உட்கார்ந்துருப்பா? உன்னுடைய புருஷன் இருப்பான், உன்னுடைய மகன் இருப்பான், சபையில் இருக்கிற ஆம்பளை உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நீ பிரசங்கம் பண்றது பைபிள் சொல்லுது, சபையிலே ஸ்திரீகள் பேசுவது அயோக்கியமா இருக்குமே. இந்த அயோக்கியத்தனத்தை நீ பண்றதுனாலே என்ன ஆகுது தெரியுமா? அந்த பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கியார் அந்த பெண்ணுடைய புருஷன் ஒரு ஆண்மையற்றவனாக இருக்கிறான், அல்லது ஒரு செயலானவனாக இருக்கிறான், அல்லது அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த இடத்துல அவன் மனைவிக்கு அடக்கி போகிறவனாக இருக்கிறான், மனைவி அவளை ஆண்டு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி பிரதர் இதை சொல்றீங்க? பைபிள் சொல்லுகிறது எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அடுத்தது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். போதும். கிறிஸ்து எதுக்கு தலையா இருக்கிறாரு? கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி சர்ச். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். சபையானது கிறிஸ்துவிடத்திலிருந்து உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துதான் உபதேசத்தை கொடுக்கக்கூடியவர், கிறிஸ்துதான் டாக்டரின் கொடுக்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு சபையானது இயேசுவுக்கு உபதேசம் பண்ண முடியாது. எந்த ஒரு சபையும் இயேசு கிறிஸ்துவே நீங்க சொன்ன ஞானஸ்நானம் தப்பு, இப்படி மாத்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய பெயர் தமிழ்ல இப்படி வராது, எபிரேய பாஷையில் இப்படித்தான் இருக்குது, இப்படி மாத்திக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய உபதேசம் இப்படி இருக்காது, இப்படி மாத்திக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லி தப்பா சொல்லிட்டீங்க. இயேசு நாமம் சொல்லி தப்பா சொல்லிட்டீங்க. நீங்களே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சபையானது என்ன செய்யாது? கிறிஸ்துவுக்கு உபதேசம் பண்ணாது. அதனாலதான் ஆணையின் படி அவர் யார் அடையாளமா வச்சிருந்தாரு? ஆண் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான், பெண் சபைக்கு அடையாளமா இருக்கிறார். ஒரு ஆணிலே கிறிஸ்து தன்னை பிரதிபலித்து காண்பிக்கிறார். சபையிலே மனவாட்டியிலே சபையானது மனவாட்டியை பிரதிபலித்து காண்பிக்கிறது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். நாம் குணசாலியாக இருக்கிற பட்சத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கிரீடமாய் இருப்போம். அப்ப எந்த ஒரு சபையும் கிறிஸ்துவுக்கு என்ன செய்யக்கூடாது? போதிக்க கூடாது. அப்போ புருஷன் யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம்.
சபையானது யார் கிடையாலும்? மனவாட்டி கிடையாலும். அப்போ உபதேசம் பண்ணுவது யார் பண்ணணும்? புருஷன் தான் மனைவிக்கு பண்ணணும். பவுல் இங்கு சொல்லுகிறார், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும். நான் என்ன செய்யறதில்லை, ஸ்திரீகளுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அவர் சொல்றாரு, நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு திருத்தரிசி பிரணாம சொல்றாங்க, மனிதனுடைய உபதேசத்துல இருக்கிறான். பிரணாமுடைய அடிமைகள் இல்லையா? பிரணாம அந்த புக்கை படிக்கிறாங்க, புஸ்தக பூச்சிகள். ஒரு இயேசுடைய சத்தத்தை கேட்காம பிரணாமுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறான். பிரணாம் பேசுறதை கேட்டு இருக்கிறான். இங்க பவுல் சொல்லுகிறார், நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. கர்த்தர் அவன் சொல்லலை. பவுல் சொல்லுகிறார், நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. இதைத்தான் பைபிள் இருக்குது. பவுல் எழுதின நிருபம். இப்போ எவனாவது சொல்ல முடியுமா, இது பவுலுடைய சொந்த கருத்து, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா பைபிளை மறுதளிக்கிறான்னு அர்த்தம். புதிய ஏற்பாடு முழுவதுமாகவே பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு யாரால் எழுதப்பட்டது? மனிதர்களால் எழுதப்பட்டது. அதை எழுத வச்சது யாரு? பரிசுத்தாவியானவர். 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்கள் எழுதும் போது மொத்தமா தேவன் வானத்திலிருந்து பைபிளை 66 புக்குல பைபிளை வந்து அப்படியே நமக்கு வேனத்திலிருந்து கீழே கொடுக்கல. சின்ன சின்ன புஸ்தகமா தான் கொடுத்தார். சின்ன சின்ன புஸ்தகமா இப்படிதான் கிடைச்சிச்சு. ஆதியாகம 4 புஸ்தகங்க, அதுக்கு பிறகு சங்கீதங்கள், இப்படி புஸ்தகமா சொல்லுது. அப்படின்னா நீ வந்து என்ன செய்யக்கூடாது? பெண்ணானவள் அடக்கமுடையவளா இருக்கணும், ஆடக்கூடாது, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது, புருஷனுக்கு உபதேசம் பண்ணவும், புருஷனுக்கு கீழ் என்ன இல்ல புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் உபதேசம் பண்ணும். புருஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? உபதேசிக்க கூடாது. நீ கிறிஸ்துவுக்கு சபை என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாது. வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவுள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். என்னத்தினால இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன். அதுக்கு 32வது வசனத்துக்கு முன்னாடி 30வது வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. ரெண்டு பேர் யாரே கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களாம்? ஒரே மாமிசம். அப்போ இது எதுக்கு அடையாளமா இருக்குது? கிறிஸ்துவுக்கும் சபைக்கு அடையாளம்னு பவுல் சொல்றார். அப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்கு அடையாளமா இருக்கிற இந்த தம்பதிகள், என் மனைவி எனக்கு அதிகாரம் பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணா அது எதுக்கு அடையாளம்? சபையானது கிறிஸ்துவை அதிகாரம் பண்ணி உபதேசம் பண்ணுவதற்கு அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யார் போதிக்கிறவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் அதிகாரம் செலுத்துகிறவன்? யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கர்ஜித்தால் அதுக்கு எதிர் சத்தம் எதுவுமே கிடையாது. மனவாட்டி சபை, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் திருந்திக்கிங்க, எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுங்க, எனக்கு அந்த இதை செய்யுங்க, இதை செய்யுங்க சபை சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? சபை வந்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. சபைக்கு அவர் தலை எது சொல்லுதோ அதான் உடம்பு ஆடணும். தவிர வால் வந்து சொல்றத தலை ஆடக்கூடாது, வால் ஆடக்கூடாது, தலை தான் செய்யணும். அது கமாண்டிங் கொடுக்கும். தலை கமாண்டிங் கொடுத்தா மற்ற உறுப்புகள்லாம் வேலை செய்யுது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா என் தலையிலிருந்து உத்தரவு கிடைக்குது. கையை அசைக்கிறேன்னாக்க என் தலையிலிருந்து மூளையிலிருந்து என்ன செய்யுது? ஆர்டர் வருது. இந்த கையை இப்படி அசை, இப்படி பாரு, இப்படி பேசுன்னு தலை கமெண்ட் கொடுக்குது. இந்த தலையை வெட்டியாச்சுன்னா கைக்கு ஒன்று வேலை செய்யாது, அப்படியே பிணம். அப்போ இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிறது யாரு கிடையாலும்? சபை கிடையாலும். சபைக்கு அடையாளமா இருக்கிறது யாரு? மனவாட்டி மனைவி, பெண், ஸ்திரீயானவள். தலை யாரு கிடையாலும்? கிறிஸ்துவ கிடையாது. அப்போ இந்த ரகசியம் எது கிடையாது? ரகசியம் பெரிதுன்றார். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன். அப்ப சரீரம் வந்து
தலைக்கு உத்தரவு கொடுத்தா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கும். வயிறு வந்து மூளைக்கு உத்தரவு கொடுக்குமா? கை வந்து மூளைக்கு உத்தரவு கொடுக்குமா? இங்கிருந்தா உத்தரவு கிடைக்கும். அப்பதான் மற்ற அவயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? செயல்படாம. கிறிஸ்து ஆர்டர் பண்ணா சபை கிரியை செய்யும். அதே போல ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பத்துல புருஷனுடைய ஆளுகை இருக்க வேண்டும். அதான் சிறந்த ஆண்மகன். ஒரு ஆண்மகன் புருஷனை குடும்பத்தை நல்லா கவனிக்கிறது. சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவன் சபையை நடத்த முடியாது. இன்னைக்கு இந்த செய்தி விட்டு போனவனுடைய நிலைமையெல்லாம், இந்த தீர்க்கதரிசி செய்தி விட்டு போனவனுடைய நிலைமையெல்லாம் விபத்தில் விழுந்து விட்டான். மனைவிக்கு அடிமையாக மகடி ஊதின பாம்பு படமெடுத்து ஆடும் இல்லையா, அந்த மாதிரி புருஷர்கள் ஆகிட்டாங்க. தன்னுடைய சொந்த விளக்கங்களை மனைவியிடம் கேட்டு பிரசங்கம் பண்றாங்க. மனைவியை சபைக்கு பாஸ்டா மாற்றிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அழித்தன்மையோடு கூட இருக்கிறாங்க, ஆண்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்யறாங்க? நாங்க ஆம்பளைங்கன்ட்டு 400 அப்படிதான் சொல்றான் பாத்தீங்களா, அந்த மாதிரி குதிக்கிறான். ஆனா அவன் வீட்டு பொம்பளை என்ன செய்யறா? பிரசங்கப்படுத்தல இருந்து பிரசங்கிக்கிறான். பைபிள் அவனை குறித்து சொல்லுகிறது, அவள் ஒரு ஆவிக்குரிய வேசி என்று சொல்லுகிறார். தன்னுடைய மனைவி வேசித்தனம் பண்ணுவதை, பிரசங்கப்படுத்தல அவள் வேசித்தனம் பண்ணுவதை அவளுடைய சொந்த புருஷன் அவன் சேர்ல உட்கார்ந்துட்டு கண்கூடாக பார்க்கிறான். இதுதான் அவருடைய ரகசியம். ஏனென்றால் பைபிள் சொல்லுது, ஸ்திரீயானவள் என்ன செய்யக்கூடாது? உபதேசம் பண்ணக்கூடாது. ஸ்திரீயானவள் புருஷனை ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு பெண் சபையிலிருந்து பிரசங்கம் பண்ணா அது எது கிடையாது? சபையானது கிறிஸ்துவுக்கு பிரசங்கிக்கிற மாதிரி ஆயிடும். சபையில ஆண்களை உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு பையனா இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உபதேசம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் படுத்துறது, ஆலோசனை கொடுக்கிறது வேறு. ஒரு தாய் தன் மகனுக்கு, தன் தம்பிக்கு, அல்லது தன்னுடைய அண்ணனுக்கு, சகோதரனுக்கு, தன்னுடைய புருஷனுக்கு, அல்லது தன்னுடைய தகப்பனுக்கு அவள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசம் பண்ணாமே அன்போடு சொல்லலாம். அது என்ன ஒரு இது, அதாவது ஒரு இன்ஃபார்ம் பண்றது, ஒரு விஷயத்தை சொல்றது. ஆனா பிரசங்கத்தை ஏறி வசனத்தை எடுத்து வாசித்து பாஸ்டர் எப்படி பிரசங்கிக்கிறாரோ அப்படியாக இவன் முக்காடு போட்டுட்டு இருந்தா இவள் ஒரு ஆவிக்குரிய வேசி என்று வேதம் சொல்லுகிறது. பெண்கள் சபையில பேசுவது அயோக்கியமா இருக்குமே. சபையில எத்தனையோ விஷயங்கள் பேசலாம். பிரதர் அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுங்க, சிஸ்டர் தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு ஒரு சகோதரி கேட்கலாம். ஒரு சகோதரி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும், அது வீறுன்னு கட்டும். இன்னொரு சகோதரி என்ன சொல்லுவாங்க? ஏன் அந்த குழந்தை எடுத்துட்டு வெளியே போமா? ஆம்பளையும் சொல்லுவாங்களா? பொம்பளை தான் சொல்லுவாங்க, அந்த குழந்தை எடுத்துட்டு வெளியே போ. இது சபையில பேசுறதா? ஐயோ அந்த ஃபேன் கொஞ்சம் போட்டு விடுங்களே அப்படின்னு ஒரு சிஸ்டர் பேசலாம். இதை பவுல் வேண்டான்னு சொல்லல. இது எந்த பைத்தியக்காரன் வேண்டான்னு சொல்லுவானா? ஒரு சிஸ்டருக்கு வந்து மயக்க முழுகு வருது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. நீ பேசிட்டா வைக்கத்தனும், நீ தண்ணி குடிக்க கூடாது, நீ செத்தியாதான் போகணும் அப்படிங்கிறது எந்த பைத்தியக்காரன்னு சொல்லுவானா? அந்த மாதிரி பேசுறது இல்லை. அவர் பவுல் சொல்லி இங்க பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? இங்க பேசுறது வந்து சபையில வந்து இன்னைக்கு யாரு பேசுறது? இன்னைக்கு மீட்டிங்ல யாரு பேசுனா? இன்னார் பேசினா. இன்னைக்கு செய்தி கொடுத்தது யாரு? பாஸ்டர். இன்னைக்கு செய்தி கொடுத்தது யாரு? வெளியிலிருந்து ஒரு சபையிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். இன்னைக்கு அவர் தான் பேசினாரு. ஆமா, அவர் தான் பேசினார். அப்ப பேசுறது, சபையில பேசுறது மேஜர் டாக். இந்த மேஜர் டாக் என்ன? பிரீச்சிங். இந்த பிரீச்சிங் வந்து பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை யார் பண்ணணும்? ஆண் தான், புருஷன். புருஷனாலும் எல்லா புருஷனும் பேசிட முடியாது. ஊழியத்தில் என்று அழைக்கப்பட்ட புருஷன் 5 வகையான ஊழியத்தில் இருக்கிறவன் தான். இன்னைக்கு நிறைய சபைகள்ல மூப்பர்கள் பேசுறாங்க இல்லையா? பாட்டு பாடுற, கீபோர்டு வாசிக்கிறவன் பேசுறான். இந்த கீபோர்டு வாசிச்சுட்டே இருப்பான், வந்துங்க பிரசங்கம் இடத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் பார்த்தா 1 வருஷம் கழிச்சு அவன் பாஸ்டரா மாறிடுவான். இந்த பாஸ்டருக்கு அவருக்கு சந்தம் வந்துடும். அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்வான்? மூப்பரை சபையின் மூப்பராக தர்மகர்த்தாவா வச்சிருப்பாங்க. இவரை விட்டா சபைக்கு விட்டு வெளியே போயிடுவாருட்டு. இவர் யாருங்க? எங்க சபை மூப்பரு. அந்த பாஸ்டர் கூட போவார் வருவார். பாஸ்டர் இருக்கும் போதோ இல்லாத போதோ அவர் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கடைசியில் அந்த பாஸ்டர் போட்டு கீழே படுக்க வச்சுட்டு கால் 2 காலையும் மேலே வச்சு இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவர் பாஸ்டரா மாறிடுவார். இப்படி ரெடிமேடு பாஸ்டர், மேன் மேக்கிங் பாஸ்டர், செல்ஃப் மேக்கிங் பாஸ்டர்லாம் மாறிடுவாங்க. ஸ்கூல் மாஸ்டர் பாஸ்டரா மாறிடுவாரு. ரயில்வே மாஸ்டர் சர்ச் பாஸ்டரா மாறிடுவாரு. டீ மாஸ்டர் சர்ச் பாஸ்டரா மாறிடுவாரு. பொரோட்டா மாஸ்டர் சர்ச் பாஸ்டரா மாறிடுவாரு. இப்படிதான் பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டர் நீங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பொரோட்டா மாஸ்டரா இருந்தீங்க. பாஸ்டர் நீங்க முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து டீ மாஸ்டரா இருந்தீங்க. பாஸ்டர் நீங்க முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டியூஷன் மாஸ்டரா இருந்தீங்க.
மாஸ்டர் மாஸ்டர் கம் பாஸ்டர், டியூஷன் மாஸ்டர் கம் பாஸ்டர், ரயில்வே மாஸ்டர் கம் பாஸ்டர், டீ மாஸ்டர் கம் பாஸ்டர், புரோட்டா மாஸ்டர் கம் பாஸ்டர். இப்படிதான் இருக்கிறான் இன்னைக்கு சபையில். நம்முடைய என்டைம் சர்ச்சில் இப்படிப்பட்ட வெக்கக்கேடுகள் நிறைய இருக்கு. எத்தனையோ பேர் என்னோட வயதுக்கு நான் பார்த்துருக்கிறேன். நான் இந்த சபைக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது அந்த சபையில மூலையில உட்காந்து கீபோர்டு வாசிச்சிருப்பான் பையன். அப்பாவி மாதிரி ஒண்ணுமே தெரியாம பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னே அவர் வந்து தம்பி பிரைஸ் துலா நான் பாஸ்டர் லாஸ் பேசுறேன், நீங்க யாரு? மூலையில உட்காந்து கீபோர்டு வாசிச்சுவேன். இப்ப என்ன சொல்றான்? பிரைஸ் துலா பிரதர், நான் பாஸ்டர் லாரன்ஸ் பேசுறேன் அப்படிமா. உண்மையான பாஸ்டர் கூட அப்படி பேச மாட்டான். அந்த மாதிரி ஆயிடும். பாஸ்டர் அவங்களாம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு டீ போடுறவனோ பரோட்டா போடுறவனோ பாஸ்டர் ஆகக்கூடாது. அழைப்பு தான் யார் வேணா வரலாம். ஆனா சபையினுடைய பாஸ்டர்கள் வந்து இந்த மாதிரி ஆத்துமாக்கள் வெளியே போகக்கூடாதுன்னு வேண்டிய அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்து இப்படி வைக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவன் பாஸ்டரா மாறிடுறான். இன்றைக்கு நிறைய செல்ஃப் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் பரோட்டா போடுற பாஸ்டரா வரக்கூடாதா? ஸ்கூல் மாஸ்டர் பாஸ்டரா வரக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வரலாம், யார் வேணாலும் வரலாம். அழைப்பு இருக்கணும், தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பு தான் யார் வேணா வரல, அது யாராலும் தடுக்க முடியாது. ஆனா செல்ஃப் மேக்கிங் பாஸ்டர் வரக்கூடாது. இந்த செல்ஃப் மேக்கிங் உடைய பாஸ்டருடைய வெளிப்பாடுகள் தான் இப்படி. சபையில ஆத்துமாக்கள் கம்மியா இருப்பாங்க. பொண்டாட்டி பாட விடுறது இல்லையா, அவன் வந்து மைக்க பிடிச்சிட்டு முதல்ல பாட ஆரம்பிப்பாங்க. அது தப்பு கிடையாது. அதுக்கு பிறகு சங்கீத வாசிக்க சொல்லுவாங்க. அப்புறம் பெண்களுக்காக செய்தி கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் பாஸ்டர் வெளியே ஊர்மையை போய் வர ஞாயிற்றுக்கிழமை வேற சர்ச்சுக்கு. அப்ப என்ன சொல்லுவாரு? ஏலே மகளே, நான் வந்து ஊருக்கு போறேன் மகளே, நீ சர்ச்சை பார்த்துக்கிறியா அப்படிமா. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நீ பிரசங்கம் பண்ணிட்டுமா? சரி மகளே வரட்டா அப்படிமா. அந்த பாஸ்டர் போனோடனே அப்பாவி விசுவாசி உட்காந்து இருப்பாங்க. பாஸ்டர் அம்மா என்ன கேள்வி கேட்க முடியும்? அந்த பாஸ்டர் போனதுக்கு பிறகு இந்த பிரசங்கத்துல அந்த ஆம்பளையுடைய வேஷத்தை இந்த அம்மா போட்டுக்கிறாங்க. சேரை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்க. தொப்புளுக்கு கீழே டிஷர்ட், தொப்புள் தெரியுமா, டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு என்ன செய்ய ஆம்பளை மாதிரி இப்பியை கட் பண்ணிக்கிட்டு அவன் பாஸ்டா மாறிடுறான் இல்லையா. சாரால் கூட என்ன செஞ்சா, ஆபிரகாம கீழ்ப்படுத்துற வரைக்கும் அவள் அடிமையாக ஆபிரகாமுக்கு அவள் ஏற்ற துணையாக இருந்தான். திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பேண்ட் செட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிரகாமுக்கு பாவாடை கட்டி கொடுத்துட்டாங்க, இதை போட்டுக்கிட்டா அப்படின்ட்டு. அங்கதான் ஆகார் வந்தான் இல்லையா. சாரால் பேண்ட் செட் போடாம இருந்தா ஆகார் வந்திருக்க மாட்டான். இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான், அந்த அவளுக்கு பேண்ட் செட் கொடுத்து போட்டு இந்த ஆபிரகாம் என்ன பண்ணா, அவன்கிட்ட இருக்கிற பாவாடை வாங்கி போட்டுட்டான். அதை திரு பிரணாம் சொல்றாரு, பெண்கள் அடி உள்பாவாடி அணிந்து கொண்டிருக்கிறதானே ஸ்தாபன போதகர்களே, நீங்கள் மலைகளிக்கும் கழிவுநீர் தொட்டிலிருந்து வரக்கூடியதான கலப்பான் பூச்சிகள் சொன்னார். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியை வந்து திட்டாம என்ன பண்ணுவான்? கண்டிப்பா திட்டுவான திட்ட மாட்டான். தீர்க்கதரிசி வசனத்தின் பிரகாரம் திட்டினார். இவனுக்கு கோபம் வந்துருச்சு. உன்னை சொல்றதா ஏதோ பண்ணி நீ வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறான, பேச போறேன். பிசாசுக்கு நல்லா தெரிஞ்ச வித்தனாக்கா பொய் பேசணும். ஆதாரம் இருக்கிற மாதிரி பேசுவான். பொய்யான ஆதாரம் அது நிக்காது. இயேசுவை குறித்து எத்தனையோ பேசினான், வரலாறு அதை பதிவு செய்யல. திருக்கசி பிரணாம் காலத்திலேயே பிரணாம குறித்து நிறைய பேசுறாங்க, வரலாற்று பதிவு இல்லை. இன்னைக்கு இருக்கிற தூக்கராங்குருவி சத்தம் எல்லாம் என்ன செய்யாது, கழுகு சத்தத்துக்கு முன்னாடி நிக்காது. கழுகு வந்துச்சுன்னா லப்புன்னு கொத்திட்டு போயிடும், அவ்வளவுதான். உங்களுடைய சத்தம் கீச்சு பிடிச்சி சத்தம் தான். கழுகின் சத்தம் அதை காட்டிலும் பயந்துடும் இல்லையா. நீ பன்றி மாதிரி கீச்சு பிடிச்சி கத்திட்டு இருப்பே, சிங்கம் வந்துச்சுன்னா பண்ணி ஒண்ணுக்கு இருந்துடும், அவ்வளவுதான். நாட்டத்துல பிறந்து வளர்ந்தவன். உன்னுடைய மனைவியை ஒரு பாஸ்டர் பிரசங்கப்படம் ஏத்துனா அப்படின்னாக்கே உன்னுடைய ஆண் தன்மை இழந்துட்டே. பைபிள் ஸ்கிரிப்சர் சொல்லுது, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு இல்லை. யாரா அந்த உத்தரவு போட்டது? சர்ச்சில் எவன் பேசப்பட எவன் சொன்னது? பவுல் சொல்லுகிறார், நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. சொன்னது யாரு? பவுல். நான் அப்புறம் தான் தேவன். தீர்க்கதரிசியை சந்திக்காம நீங்க தேவன்கிட்ட வர முடியாது. தீர்க்கதரிசி உத்தரவு கொடுக்கிறானா அது யாருடைய உத்தரவு? அது தேவனுடைய கமெண்ட். பிரணாம் பேசினார்னா அது பிரணாமுடைய சத்தம் இல்லை, அது தேவனுடைய சத்தம். பிரணாமுடைய சத்தத்துக்கு நாங்கள் ஏன் கீழ்ப்படுகிறோம்? அது பிரணாமுடைய சொந்த சத்தம் இல்லை, பிரணாமுடைய சொந்த உபதேசம் இல்லை, பிரணாமுடைய சொந்த கருத்து இல்லை.
அது தேவனுடைய கருத்து. தேவன் அவருக்குள்ளாக இருந்து பேசியது. நீ கண்மை போடக்கூடாது, கண்மை போட்டால் நீ வேசி என்று சொன்னார். அது தெற்கு பிரணாமல்லே அவளுக்கு இருந்த தேவன். நீ லிப்ஸ்டிக் போடக்கூடாது, அது பிரணாமல்லே அது தேவன். நீ அரை நிர்வாணியாய் திரிய கூடாது, அது பிரணாமல்லே அது தேவன். ஸ்திரீயானவள் பிரசங்கப்படுத்தல நின்று பிரசங்கம் பண்ணக்கூடாது, அது பிரணாமல்லே அது தேவன். பவுல் முதலாம் சபை நேரத்தில் என்ன சொன்னான்? ஸ்திரீகள் சபையில பேசுவது அயோக்கியமாயிருக்குமே. நான் மறுபடியும் சொல்றேன், சபையில பேசுறது, தண்ணி குடிக்கிறது, எங்க வாங்க டைம் ஆச்சு வீட்டுக்கு போலாம், பாப்பா அழுகாதமா, சபையில பேசாதமா, இதெல்லாம் கூட தான் பேசுறது. இதெல்லாம் அயோக்கியத்தனமாயிருமா? அவன் அதை சொல்லவில்லை. சபையில பிரசங்கிப்பது அயோக்கியத்தனமாயிருக்குமே. இங்க பேசுறது சபையில பிரசங்கம் பண்ணுது. பிரசங்கம் பண்ணுவதற்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தும். ஒரு ஸ்திரீயானவள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துகிறார் என்று சொன்னால் சபையானது கிறிஸ்துவை அதிகாரம் செலுத்துவது போல இருக்கும். ஒரு ஸ்திரீயானவள் புருஷனை எட்டி உதைக்கிறார் என்று சொன்னால் சபையானது இயேசு கிறிஸ்துவை எட்டி உதைப்பதற்கு சமமாகிவிடும். சபையானது மனவாட்டி அடையாளமாய் இருக்கிறது. அது குணசாலியான ஸ்திரீ, புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறவள். ஒவ்வொரு கிறிஸ்துவ பெண்ணும் புருஷனுக்கு எப்படி இருக்கணும்? கிரீடமாய் இருக்கணும். புருஷனை நீ கெட்ட வார்த்தை பேசுனீனா அது சபையானது இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தை பேசுவதற்கு அது அமைஞ்சிடும். புருஷன் உன்னை திட்டலாம், உன்னை என்ன வேணாலும் மிரட்டலாம், வா போட்டு சொல்லலாம், உட்காரு கழுதை எருமபாடு கூட செல்லத்துல சொல்லலாம். நீ புருஷனை சொல்லக்கூடாது. சபையை இயேசு கிறிஸ்து அடிக்கலாம், திட்டலாம், காயப்படுத்தலாம், கட்டு போடலாம், அவரை நம்ம மிரட்டலாம், உருட்டலாம். அவர் நம்ம என்ன வேணா செய்யலாம். நமக்கு துன்பத்தை கொடுப்பாரு, துன்பத்தை எடுப்பார். நான் காயத்தை காயப்படுத்துகிறேன், நானே காயத்தை கட்டுகிறேன், அது அவர் செய்யலாம். ஆனா சபையானது இயேசுவை என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. சபையானது இயேசுடைய காயப்படுத்தி காயத்தை கட்டக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார், லீடர். அப்படிதான் இன்றைக்கு நிறைய பெண் பிரசங்கியார்கள் பெண் புருஷர்களை வைத்திருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. அப்படி புருஷன், அந்த பெண் பிரசங்களோட புருஷன் நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தாக்க அவன் பிரசங்கப்படுத்து வரமாட்டான். சில குடும்பங்களில் போனாக்கை பொம்பளுடைய ராஜ்யம் தான் இருக்கும். பொம்பளை என்ன சொல்றானோ அதை ஆம்பளை கேட்டிருப்பான். ஸ்டாண்டப்னா ஸ்டாண்டப், சிடவுனா சிடவுன். பொம்பளை சோபா மேலே உட்காந்து கால் மேலே கால் போட்டிருப்பா, ஆம்பளை தரையில் உட்காந்துட்டு காய் வெட்டிக்கிட்டு கிடப்பான். இது நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். நிறைய பாஸ்டருக்கு அப்படிதான். பாஸ்டருக்கு சபைக்கு தான் பேருக்கு தான் பாஸ்டர், ஆனா சபையை நடத்துறது, சபையை அதிகாரம் பண்றது, சபையை மிரட்டுறதெல்லாம் யார் தெரியுமா? பாஸ்டர் கொண்டாடிக்கலாம். தம்பிங்க வாவே, கொஞ்சம் 5 கூட தண்ணி எடுத்து தொட்டியில் ஊற்றிட்டு போறியா அப்படிமா பசங்களுக்கு. பிள்ளைகளை கூடுவாங்க, நீ வீட்டுக்கு போக கொஞ்சம் நேரமா போ, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கழுவி விட்டுட்டு போறியா அப்படிமா, கொஞ்சம் அரிசி கழுவி கொடுத்துட்டு போறியா. சபையும் அதிகாரம் பண்ணுவோம். அப்ப போய் சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க, போய் எதை காய் வாங்கிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் சும்மா உட்காந்து கிடக்கு. இவன் உட்காந்து இருப்பான், ஆம்பளைக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பான். அவன் என்ன செய்வான்? பொட்டிப்பாவு மாதிரி சின்ன பையன் மாதிரி பொம்பளைக்கு கூஜா தூட்டிட்டு இருப்பான். பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லு. அடிமை மாதிரி இருந்து வேலை செய்யாது. பொம்பளை செய்யற வேலை பொம்பளை தான் செய்யணும், ஆம்பளை செய்ய வேண்டிய ஆம்பளை செய்யணும். நீ பொட்டு சட்டி மாதிரி போயிட்டு சட்டி உருட்டிட்டு கிடக்கக்கூடாது. நீ போய் உட்காரு, நான் சோறாக்குறேன், உன்னை விட எனக்கு குழம்பு நல்லா வைக்க தெரியும், உன்னை விட எனக்கு சோறாக்க தெரியும் அப்படின்னு பொட்டு சட்டி மாதிரி சட்டிக்குள்ள இருந்தாக்கே அவன் ஏசி ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு மொபைல்ல வேற ஒருத்த கூட சாட் பண்ணிட்டு இருப்பான். புரியுதுங்களா? கிச்சன்ல யார் இருக்கணும்? திரு பிரணாம் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு இருக்க வேண்டிய இடம் எது? கிச்சன். சாராள் எங்க இருந்தா? கிச்சனுக்குள்ள இருந்தா. ஆபிரகாம் எங்க இருந்தாரு? ஹால்ல இருந்தாரு. இன்னைக்கு நிறைய பாஸ்போர்ட் குடும்பங்கள் எப்படி இருக்குது? நிறைய வீடுகள்ல ஆம்பளைங்க கிச்சன்ல இருக்கிறாங்க, பொம்பளைங்க என்ன செய்யறாங்க? ஹால்ல இருக்கிறாங்க. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா, சீரியல் பார்த்துட்டு இருப்பான். ஆம்பளை உட்காந்து என்ன செய்வான்? கஞ்சி பிடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பெண்மை நிறைந்தவன். பொம்பளை யாரு பண்றா? ஆம்பளை ஒழுங்கா இருந்தா பொம்பளை வேலைக்கு போறான், அவ போய் சம்பாரிச்சுட்டு வரான். ஏன்னா இவன் ஆம்பளையா இல்லை, பொம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பொம்பளை சம்பாதித்தை சாப்பிடுறதுனால இவன் அந்த பெண்ணுக்கு விரோதமாக, பெண்ணுக்கு எதிர்த்து பேச முடியறது, அவனுக்கு உத்தரவு கொடுக்க முடியறது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம போய் டயர்டா வர ஒரு காப்பி கூட உங்களுக்கு வச்சு தர தெரியாது. தண்டத்துக்கு தானே வீட்டில் இருக்கிறீங்க, உங்களால எந்த பிரயோஜனம்?
உன் பொம்பளை போய் சம்பாதிச்சு வர உட்காந்து சத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு மிரட்டுவா. ஆம்பளை வேலையை ஆம்பளை செய்யணும், பொம்பளை வேலையை பொம்பளை செய்யணும். அதனால தான் திருக்கடி சொன்னாரு, பெண்கள் வேலைக்கு போகாம இருந்தா நல்லது அப்படின்னு. வேலைக்கு போனா புத்தி மாறிடும். அடிச்சுல அவ உன் தலைமையில உட்காந்து என்ன செய்வா, தோல் மேல இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் போட்டுட்டு ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருவா. ஏன்னாக்கா அவ சுபாவம் அப்படிதான். யாரால வச்சுக்கப்பட்டா? சர்ப்பத்துடைய அபிஷேகம் வந்தாச்சு. அவ பெர்வெர்டட். பைபிள் சொல்லுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 3:7. அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு போதும். உங்கள் மனைவிகள், புருஷர்களே, ஆம்பளைகளே, உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினாலே, அது வீக்கர் செக்ஸ், அது பலகீனமான பாண்டம். அது ஏதோ ஒரு துக்கமான காரியத்தை கேட்டா உடனே அழுதுரும். அது படிச்சிருக்கும், தைரியமா எல்லாம் பண்ணும். அதுக்கு ஏதோ ஒரு துக்கமான சம்பவம் வந்தாச்சுன்னா அந்த பலகீன பாண்டத்துல என்ன வரும்? அழுக வந்துடும், ஒப்பாரி வைக்கும், சின்ன பிரச்சனைகளுக்கு கத்த ஆரம்பிக்கும், ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் குதிக்க ஆரம்பிக்கும், சின்ன விஷயத்தை கூட தாங்காது. அது பொம்பளடி சுபாவம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி யாருக்கும் சொல்லிடாதுங்கனாக்கா முதல் வேலையை அதை தான் எல்லாத்துக்கும் சொல்லும். அதுக்கு ஆசைகள் ஜாஸ்தி. ஏதாவது ஒரு பொருள் பக்கத்து வீட்டில் வந்துச்சுன்னா அதே மாதிரி பொருள் நம்ம வீட்லயும் வரணும்னு அது பார்க்கும். அது பலகீனமான பாண்டம். அது அவரு சொல்ற புருஷருக்கு பலகீனமான பாண்டம் சொன்னாரா? இல்லை, மனைவிக்கு தான் பலகீனமான பாண்டம். அப்ப இந்த பலகீனமான பாண்டம் பிரசங்கப்படுத்த இருந்தாக்கா அது என்ன பண்ணும்? அது பலகீனத்துடைய ஆவி தான் கொடுக்கும். கேட்கறவனும் பலகீனமா போயிடுவான். ஆம்பளை உட்கார்ந்து இருந்தா அவன் இந்த பொம்பளை வச்சு கேட்டு அவன் பொம்பளையா மாறிடுவான். புரியுதுங்களா? அது பலகீனமான ஆவியா போயிடும். ஆகவே பிரசங்கப்படுத்தல் பெண் இருப்பது என்பது அயோக்கியத்தனமாய் இருக்குமே. ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ல இருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கெங்கிராயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் இப்ப நான் ரோமர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி. இங்க இவங்க வைக்கிற காரியம் என்னக்கி பொம்பளை ஊழியக்காரி கிடையாதா? இங்க கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபாயாள் ஊழியக்காரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சபைக்கு ஊழியக்காரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை நிறைய மூல பிரதிகளை நீங்க பாருங்க. சில ஆங்கில பிரதிகளை பாருங்க. அந்த பிரதிகளை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, டயக்கோனஸ் அப்படிங்கிற அந்த ஊழியக்காரிங்கிற அந்த மொழிபெயர்ப்புக்கு டயக்கோனஸ் என்கிற கிரேக்க சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க சொல்லு ஊழியக்காரி அப்படிங்கிறது சர்வன்ட் ஆஃப் காட் இல்லை, உதவிக்காரர்கள். இப்ப இந்த சர்ச்சுக்கு ஒரு இந்த வேலைக்காரி ஆங்கிலத்தில் சர்வெண்ட் சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஊழியக்காரர்களையும் சர்வெண்ட் ஆஃப் காடு, சர்வெண்ட் ஆஃப் ஹவுஸுக்கும் சர்வெண்ட் ஆஃப் காடுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க அந்த டயக்கோனஸ் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்டு இங்க ஊழியக்காரர்களை குறிப்பது கிடையாது. நீங்க அது நிறைய மூல பிரதிகளை பாருங்க. கிரீக் பைபிள்ல டயக்கோனஸ் தான் போட்டிருக்கு. இந்த டயக்கோனஸ்ங்கிற வார்த்தை இது எதை குறிக்குது? உதவிக்காரர்கள். சபையில கூட்டுறது, பெருக்கிறது, பாய போடுறது, தண்ணி வாருறது, உதவி செய்யறது, பாத்திரப்பட்டம் கழுவுறது, மற்றவர்கள் உபசரிக்கிறேன் அல்லது பாஸ்டர்களுக்கு, ஊழியக்கார குடும்பத்துக்கு, விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறதானே அந்த பெபாயாள். சபையில பிரசங்கம் பண்ணுகிறே, சபையில ஆம்பள மாதிரி நின்று திமிரா பேசுகிறே, இயேசு வேலையில் அந்த பெபாயாள். டயக்கோனஸ் அப்படிங்கிற வேர்டு அது உதவிக்காரர்கள், ஹெல்பர் அப்படின்னு தான். ஹெல்பரையும் நம்ம ஊழியக்காரன் தான் சொல்றோம். அதாவது இங்கிலீஷ் தமிழ்ல ஊழியக்காரர்கள்,
இங்க நம்ம மைண்ட் செட்டப்ல ஊழியக்காரர்கள்னாக்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் நினைச்சிட்டதுனால சர்வெண்ட் அப்படின்னாக்க காமனா ஒரு கம்பெனியில் வேலை செய்யறவங்களும் சர்வெண்ட் தான், வீட்டு வேலை செய்யறவங்களும் சர்வெண்ட் தான், கட்டட வேலை செய்யறவங்களும் சர்வெண்ட் தான், பிரசங்கம் பண்ற ஊழியக்காரர்களும் சர்வெண்ட் தான். ஆனா இங்க சொல்லப்பட்ட அந்த கிரேக்க பதம் டயகோனஸ் அப்படின்னாக்க சபையில் இருக்கிறதான வேலைக்காரி. இந்த வேலைக்காரி பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. ஒரு பெண்ணு கூட அப்போஸ்தலரா இருந்ததில்லை, ஒரு அப்போஸ்தலர் கூட பெண்ணா இருந்ததில்லை. அவர் நினைச்சிருந்தாக்க ஒரு 10 பெண்களை அப்போஸ்தலரா வச்சுட்டு பெண்களுக்கு முதலிடம் அதிக சதவீதம் கொடுத்து 2 ஆம்பளைகள் வச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல 6 பெண்கள் 6 ஆம்பளைகள் வச்சிருக்கலாம் இல்ல? ஒரு பொம்பளை கூட ஒரு அப்போஸ்தலரா வைக்கல. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கூட இந்த மாதிரியான இந்த இடத்துல தான் அந்த ஊழியக்காரின் மொழிபெயர்ப்பு தப்புதாய் வந்துதான் தவிர நீங்கள் ஒரு அப்போஸ்தலராகிய பெபையல் எழுதுற நிருபம், ஊழியக்காரியாகிய பெபையல் எழுதுற நிருபம் அப்படின்னா நீங்க பார்க்கவே முடியாது. எந்த ஊழியக்காரியும் பிரசங்கம் பண்ணதை நீங்க பைபிள்ல பார்க்க முடியாது. தங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஏதோ ஒரு வசனத்தை சாத்தான் திருத்தி பாருங்க, பெண்ண ஊழியக்காரின்னு சொல்லிட்டு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஏழை எளிமையான ஜனங்களை வஞ்சிக்கிறதான கொடிய ஓநாய்கள் இது. இந்த ஓநாய்கள் சாகத்தான் வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்திரீகள் அடக்கமுடையவளாய் இருந்தால் அவளுக்கு அது மரியாதை. ஒரு பெண்ணை எப்ப அழகுள்ளவளாய் இருக்கிறார், லிப்ஸ்டிக் போட்டு கண்மை போட்டு நல்ல தலைக்கெல்லாம் டை அடிச்சுக்கிட்டு நல்ல பகட்டான உடை அணிவதன் மூலமாக அழகு கிடையாது. ஒரு உண்மையான என்பது அவருடைய அடக்கம், நாவடக்கம். பேச வேண்டிய இடத்துல பேசணும், அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், வாயை மூட வேண்டிய இடத்துல முடிக்கணும். ஆம்பளை 10 பேர் இருக்கும்போது அஹோ ஹிஹின்னு சிரிச்சாக்கா அது முடிஞ்சிருது. பொம்பளை சிரிச்சா பேசி போச்சு, வகையில விரிச்சா போச்சு அப்படிம்பாங்க. அடக்கம் இல்லாத ஒரு சுபாவம் தான் பிரசங்கப்படுத்துக்கு வந்துட்டாக்கே அது ஆம்பளை மாதிரி ஆயிடலாம். அங்க இருக்கிற அத்தனை பேர் அவளுடைய மூஞ்சை பார்க்குறேன் இல்லையா, கழுத்துக்கு கீழே பார்ப்போம். என்னதான் நீ சுத்திட்டு நின்னாலும் அது அப்படிதான் இல்லைங்களா? அப்போ ஆணுக்கு தேவன் ஒரு தகுதி கொடுத்திருக்கிறாரு, பெண்ணுக்கு தேவன் ஒரு தகுதி கொடுத்திருக்கிறாரு. பெண்ணானவர்கள் என்ன செய்யணும்? அசிஸ்டன்ட், புருஷனுக்கு அசிஸ்டன்ட் பண்ணணும். சபையாகி மனவாட்டி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும். கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவர் தான் மேய்ப்பன், நம்மளா ஆடிகள். அதே போல மனைவி ஆணுக்கு கீழ்பட்டவர், புருஷன் தலையாக இருக்கிறான். இவன் தலையா மாறக்கூடாது. அதனால பெண்கள் பிரசங்கம் பண்ணுவது தர்சன பிரகாரம் அது அயோக்கியமாய் இருக்கும் என்று சொல்லுகிறது. அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்திரீயானவள் சபையில பிரசங்கிப்பது அயோக்கியமாய் இருக்கும். இன்றைக்கு நிறைய அயோக்கியத்தனமான இயேசுபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க? பிரசங்கப்படுத்திலிருந்து ஆண்களை போலே அவர்கள் சத்தம் போட்டு பேசுறது, குதிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் இது வேதத்துக்கு விரோதமானது. செய்தி அப்படி சொல்லுகிறது, நான் சொல்லு. பைபிள்ல பவுல் எழுதுகிறார், ஸ்திரீகள் சபையில பேசுவது அயோக்கியமா இருக்கு. ஒருவேளை கீழே உட்காந்து பேசுறதுதான் சொன்னார்னா, கீழே உட்காந்து பேசுறதே அயோக்கியத்தனம்னா பிரசங்கப்படுத்துறது கத்துறது அயோக்கியத்தனமா இருக்காதா? கீழே உட்காந்து பேசுறதே அயோக்கியத்தனம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப நீ ஆம்பளை மாதிரி இங்க இருந்துட்டு கழுத மாதிரி கத்துற, அப்ப அதுக்கு அயோக்கியத்தனமா இல்லையா? அயோக்கியத்தனம் தான். அப்போ நீ ஏசுபல்ல இல்லையா? நீ ஏசுபல் தான். அப்போ புருஷன் டம்மி பீஸா இல்லையா? அவன் டம்மி தான். இதை நான் முதல்ல நீங்க ஒத்துக்கணும். தன் மனைவியை பிரசங்கிக்க அனுமதிக்கிற எவனும் ஆண்மகன் அல்ல, வேத பிரகாரமான பூர்ண புருஷன் கிடையாது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. சோ வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகள் சபையில அமைதியா இருக்கும், அவள் அடக்குமுடையவளாக இருக்கும், புருஷனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு இருக்கணும். கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல போறது இல்லை, லைக் மட்டும் கொடுத்து ஓடிடுறீங்க. லைக் கொடுத்துருக்கீங்க, ஆனா அதுக்கு என்ன பதில் காணும்? இதெல்லாம் பயம். யாராவது என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ, இல்லை நம்ம இந்த யூடியூப் பார்க்கறது மற்ற சகோதர சகோதரி பார்த்து நம்ம சர்ச்சில் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு பயம். பயப்படாதீங்க. தேவன் நமக்கு பயத்தின் ஆவி கொடுக்கல. இந்த செய்தி கரெக்டுனாக்க போடுங்க பிரதர், ரொம்ப அருமையா செய்தி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். தப்பா இருந்தாலும் போடுங்க, மரியாதையோட போடுங்க. சகோதரனே இந்த இது அங்கே ஒத்து போகல, இதுக்கு எங்களை விளக்கம் கொடுக்க முடியுமா? அடுத்த செய்தியில் எனக்கு நான் விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். உடனே அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஒரு மணி நேரம் பதில் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. சகோதரன் அடுத்த செய்தி கொடுக்கும் போது இதை விளக்குவீங்களா? இல்லை இந்த செய்திக்கான ஒரு விளக்க செய்தி கொடுக்க முடியுமா
அப்படின்னு கேளுங்க. அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். நல்லா இருந்தாக்கா ஆமென் அல்லேலூயாவாவது போடுங்க, பிரைஸ் நல்லாவது போடுங்க. சும்மா போகக்கூடாது. நம்ம சபையிலையும் அப்படிதான், என்டைம் சர்ச்சிலையும் அப்படிதான், என்னோட நெருங்கி பழகிற சகோதர சௌரியிலையும் அப்படிதான். அதை பார்த்துட்டு அப்படியே உயிடுறீங்க. படம் விட்டோன்னே அவங்க விட்டு போறப்ப சர்ச்சு விட்டோன்னே ஓடுறாங்க, விட்டா போதுன்ட்டு. அந்த மாதிரி யூடியூப் சேனல்ல இங்க பார்த்து செய்தி முடிஞ்சோடனே டக்குனு அடிச்சு நீங்க ஓடிடுறீங்க. அப்போ அந்த கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த செய்தியை நீங்க பார்த்துருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க. அதுக்கு பிறகு அந்த லைக்கு கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க. பிரைஸ் லா, க்ளோரி டு காட், குட் மெசேஜ், ஆசீர்வாதமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இல்லை இந்த செய்தியில் எனக்கு இந்த இடம் இருக்குது, இந்த செய்தியில் இந்த தப்பு இருக்குது, இல்லை இந்த செய்தி எனக்கு புரிந்து கொள்ள முடியல, இல்லை இந்த செய்தி எனக்கு அடுத்த முறை இந்த மாதிரி எனக்கு விளக்கி கொடுங்க அப்படின்னு நீங்க போடுங்க. அது மறுபடியும் ஃபாலோ பண்றதுனால அதை விட்டுட்டு அதில் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, மடையா அப்படின்னு திட்டுறது, அறிவு கட்டவரைன்னு சொல்றது, மூடனேன்னு சொல்றது, முட்டாளேன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. யூடியூப் கமெண்ட்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் கூட அப்படி போடக்கூடாது. இருந்தாலும் நிறைய சில மாற்று உபதேச திட்டுவாங்க, கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டுருக்கிறான், என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்துருப்பான். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்ப்போம். நாங்கள் கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்னொரு கருத்தை கோவமால நாங்கள் வைக்க மாட்டோம், சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அவனை அப்படிதான் உண்டு பண்ணியிருக்காரு. பிசாசா தான் உண்டு பண்ணாரு, மனவாட்டியை உண்டு பண்ணாரு. பாம்பு பாம்பா தான் இருக்கும், மாடு பசுமாடா தான் இருக்கும். பசுமாட்டை நம்ம என்னதான் அடிச்சாலும் போய் மடியில கறந்தோம்னா என்ன வரும், பாடுதான் வரும். பாம்பை என்னதான் தடவி கொடுத்தாலும் அது என்ன செய்யும், நசசு தான் கொடுக்கும். அதுபோல கிறிஸ்துவன் பரிசுத்தவான் கர்த்தருடைய பிள்ளை வந்து என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் நல்ல வார்த்தைகள் தான் பேசுவான். இனிய உள்ளவாக இன்னாத கூட கனியிற காய்கவர் தட்டுண்டு நல்ல வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவான். ஆனா சாத்தானுடைய பிள்ளை வந்து அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிற, காயப்படுத்துகிற கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருப்பான். இல்லையே தெரிஞ்சுக்கிங்க. ஆக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கடந்து செல்வோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா.